கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த அற்புதமான அந்த தொடரில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவருடைய வழிநடத்தலை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக தியானித்து கொண்டீர்கள். ஆகையால் அவருடைய வழிநடத்தலை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை அவர் அழகாக புஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் எல்லாத்திலுமே நிறைவாய் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். பாருங்க, நம்முடைய உள்ளம் தேவன் அவர் நமக்கு செய்த நன்மையை நாம் நிறைக்கும் பொழுது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவருடைய வார்த்தை கொண்டு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார். இதையெல்லாம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலையும், பொருளாதாரத்திலும் சரிதான், சுகத்தில் எல்லாமே வெற்றி பெற அவர் நம்ம கூட இருக்கிறார். பாருங்கள், அவரை நாம் துதிக்கிறோம். பாருங்கள், எந்த அளவுக்கு தேவன் நம்மை வழிநடத்துகிறார். பாருங்கள், அவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது ஆலோசனை வழங்குவதற்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. பாருங்கள், சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுங்கன்னா அதெல்லாம் இப்போதைக்கு புரியாது. சிறு பிள்ளைகளாக இருக்குங்க, அப்படி இருமா இப்படி இரு சொல்லி கொடுத்தாலும் சரிதான், பிள்ளைகளுக்கு நீ இப்படி இருடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது சில நேரங்களில். ஆனால் தேவனை ஒருவன் அறிந்து கொண்டு அவன் அந்த வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது அவனுக்கு அது புரிகிறது. அதற்காகத்தான் அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் எப்படி என்னை அழகாக வழிநடத்தினீர், உமக்கு கொடான கோடி நன்றி என்று சொல்லி அவன் அந்த ஆலோசனையை அவன் அக்செப்ட் பண்ணுறான். தேவனே, உம்முடைய வார்த்தை கொண்டு நான் பிழைத்து கொண்டு இருக்கிறேன், உம்முடைய கிருவை கொண்டு நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன், நீர் தந்த அந்த வார்த்தையினால் நான் இன்று பிழைத்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாக்குத்தங்கள் பண்ண என் தேவன் நீர் எனக்குள் இருக்கிறேன். இதை நான் நாவிலே அறிக்கை பண்ணுகிற பொழுது அது எனக்கு மிகவும் அற்புதமாக உம்முடைய வார்த்தை எனக்கு ஆலோசனையாகவும் இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே குறைவே இல்லாமல் என்னை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த உள்ளம் சொல்லுகிறது. பாருங்கள், அதுக்கப்புறம் ராக்காலங்கள் இரவு நேரங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளமே படுக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும்போது, நம்முடைய வீட்டையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய சுற்றுச்சூழலை பார்க்கும்போது, ஆகா, என்ன அழகாக என்னை ஆசீர்வதித்தீர், உமக்கு கொடான கோடி நன்றி. எத்தனையோ பேர்கள் எத்தனை விதமான சூழ்நிலை மத்தியிலும் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு ஆசீர்வாதம் தந்தீரே என்று சொல்லி இந்த உள்ளம் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த அளவு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், அந்த அளவு எங்களை வழி நடத்துகிறார். அதனால தான் அந்த தலைப்பை, கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், அவர் வார்த்தை கொண்டு ஒரு நாளும் உங்களை கைவிடாத அந்த தேவன் உங்கள் கூடவே இருக்கிறாருங்க. ஆகையால் இந்த ஆலோசனை அளிக்கிற தேவன், நமக்கு கூடவே இருக்கிற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனை துன்பங்கள் எது வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி நமக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.